ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு டேட்டா டைப்ஸ். அதாவது பைத்தான் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயும் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நியூமரிக் டேட்டா டைப் பற்றி சொல்கிறேன். நியூமரிக் டேட்டா டைப். ஸோ இந்த நியூமரிக் டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்குன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, and then complex numbers. இதெல்லாம் நம்ம numeric data type னு சொல்றோம். Intனா nothing but numbers, floatனா decimal numbers, and complexனா like with imaginary value ஓட வரது தான் நம்ம வந்துட்டு numeric data complex னு சொல்லுவோம். இந்த மூணும் தான் வந்துட்டு numeric data types. இதுக்கு கீழே வரும். ஸோ coming to நான் சொன்ன மாதிரி a is equal to ஒரு 5 கொடுக்குறேன்னா இதோட டைப் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன வருது. டைப் ஆஃப் a. அண்ட் தென் இப்போ b வந்துட்டு ஒரு 9.00 அப்படின்னா இதோட டைப்பை பிரிண்ட் பண்ணிப்போம். டைப் ஆஃப் b. சி நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோம்ல 3 + 5 ஐயோ ஜே சம்திங் ஜே டைப் ஆஃப் சி அப்படின்னு எழுதும் போது லைக் இப்போ இது மூணுத்தோட டைப் என்ன வரும்? ஏ வந்துட்டு இன்டீஜர், பி வந்துட்டு டெசிமல், ஐ மீன் ஃப்ளோட், சி வந்துட்டு இமேஜினரி வேல்யூ. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துட்டா நம்மளுக்கு என்ன வருதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ தீஸ் ஆர் த டேட்டா டைப்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்டு, செகண்ட் ஒன் வந்துட்டு ஃப்ளோட்டு, தேர்ட் ஒன் வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ கம்மிங் டு தட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா டைப், நியூமரிக் டேட்டா டைப் கீழே வருது. ஸோ செகண்ட் வந்துட்டு சீக்வன்ஸ் டேட்டா டைப். ஸோ இதில் என்னென்ன வரும்னா ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, அப்புறம் டப்பிள். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சீக்வன்ஸ் டேட்டா டைப் சொல்லுவோம். ஸ்ட்ரிங் நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம சொல்கிற மாதிரி தான் ஒரு வேர்டோ எழுதுறது, லைக் சிங்கிள் கோட்ஸ் கூட ஒரு வேர்டு எழுதுறது. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ரீ அப்படின்னு எழுதுறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதோட டைப்பையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். லைக் டைப் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இதை இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை இப்போ ஸ்ட்ரிங்கோட லென்த்து தெரியணும்னா நம்ம லென் ஆஃப் அந்த பர்டிகுலர் இது போட்டோம். ஸோ எத்தனை கேரக்டர்ஸ் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குங்கிறத நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த எஸ்ஆர்ஐயில் ஆர் மட்டும் வேணும் அப்படின்னு அதாவது ஆர் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணா என்ன பண்ணுவேன்னா இப்போ அங்கே என்ன எஸ் ஆஃப் எப்பயுமே வந்து இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இங்கே 0, ஆரோட இண்டெக்ஸ் என்ன 1. ஸோ இப்போ எஸ் ஆஃப் 1 நான் கொடுக்குறேன். எஸ் ஆஃப் 1 நான் இப்போ கொடுக்குறேன். எஸ் ஆஃப் 1ல வந்துட்டு இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு மேலே ஸ்ட்ரிங்குன்னு வரும், செகண்ட் ஒன் 3ன்னு வரும், தேர்ட் ஒன் வந்துட்டு எனக்கு ஆர் பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்க்கலாமா? வந்துடுச்சு. ஸோ ஸ்ட்ரிங் 3 கேரக்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ன்னு ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங். ஸோ கம்மிங் டு லிஸ்ட். ஸோ லிஸ்ட் வந்துட்டு நம்ம அரேஸ் மற்ற லாங்குவேஜஸில் இருக்க ஒரு அரே மாதிரி தான். லைக் வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ an ordered collection of data. அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்துட்டு எல்லா வேல்யூஸ்மே சேம் டேட்டா டைப்பில் தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லிஸ்ட்டை வந்துட்டு எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அது வந்துட்டு லிஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பண்ணலாம். லென் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் இதுலேயுமே நான் வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்துட்டு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் வச்சு பண்ணலாம், லைக் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வச்சு பண்ணலாம். இப்போ பிரிண்ட் ஆஃப் இப்போ எனக்கு 2 பிரிண்ட் ஆகும். ஏ ஆஃப் 1 தானே கொடுக்கணும், ஏன்னா இண்டெக்ஸிங் வந்துட்டு 0, 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி தான் போகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 1க்கு 0, 2க்கு 1, 3க்கு 2, 4க்கு 3,
இப்படி வரும். இப்போ எனக்கு ஃபோர்த் எலமெண்ட் பண்ணணும்னா நீங்க வந்துட்டு 0 1 2 3 இப்போ a of 3ன்னு போடலாம். அதே மாதிரி ஆனா இப்போ நிறைய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கவுண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? அப்ப என்ன பண்றது? print of a of -1 அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது இந்த மைனஸ் போட்டோம்னா நம்மளுக்கு கடைசியில இருந்து வரும். இதுதான் வந்துட்டு லாஜிக். இது வந்துட்டு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். இது நான் முடிச்சுட்டு நான் எழுதிடுறேன். இப்போ நான் இது ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. எத்தனை லென்னா என்ன குறிக்க, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, அங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்கு, கரெக்டாக வந்துருச்சு. ஏ ஆஃப் ஒன்னுனா என்ன வரும், 2 தான் பிரிண்ட் ஆகும்னு சொன்னா 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மைனஸ்னா கடைசி 4, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி 3 பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னா என்ன பண்ணும், பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் இது -1னா இது என்னது -2, அவ்வளோதான். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 3 பிரிண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இது வந்துட்டு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ லிஸ்ட் கம்ப்ளீட். இப்போ நம்ம லிஸ்ட்ல வந்துட்டு அதை எப்படி இனிஷியலைஸ் பண்றோம், ப்ளஸ் அதை எப்படி பிரிண்ட் பண்றோம், அதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, அதோட எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், நெகட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு டப்பிள். ஸோ டப்பிளும் இட் இஸ் அன் ஆர்டர்ட் கலெக்ஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். It's an ordered collection of data அப்படின்னு, லைக் ordered collection of Python objects ன்னு சொல்லலாம். லைக் இதோ இப்போ இந்த டப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டப்பிள்ஸ்லாம் இம்யூட்டபிள், அதாவது அதை வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டாலோ அதுக்கப்புறம் உள்ள இருக்க எலமெண்ட்ஸை நம்மளால வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியாது. அதை தான் நம்ம வந்துட்டு இம்யூட்டபிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டப்பிள் நம்ம எப்படி கிரியேட் பண்றது, அங்கே ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம். இங்க எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், இங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல வந்துட்டு வேல்யூஸ் ஸ்ரீ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டலாம். இதை ரன் பண்ணா சேம் ஸ்ரீ ஏஐ அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எலமெண்ட்ஸை இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த ஆர்டரை வந்துட்டு ரெஃபர் பண்ணுறது இண்டெக்ஸ் நம்பர் வச்சு நம்ம ஒவ்வொரு டியூபிள் ஐட்டம்ஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ லைக் இண்டெக்ஸ் ஆப்ரேட்டர் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுறது. இப்போ டியூபிள்ஸ்குள்ள டியூபிள்னு நான் கொடுத்துட்டு டியூபிள் ஆஃப் அப்படின்னா அது டியூபிளாக கணக்கு எடுத்துட்டு இப்போ அதுக்குள்ள 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு நம்ம பண்ண மாதிரி லிஸ்ட்ல என்ன பண்ணோம், டியூப் ஆஃப் -1 கொடுத்தா எனக்கு என்ன வரும், 4 வரும். இப்போ பிரிண்ட் ஆஃப் டியூப் ஆஃப் 0, இப்போ நான் வந்துட்டு 0 கொடுத்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வருதா அப்படிங்கறது என்னாச்சு. ஸோ இதுல இந்த பிரேசஸ் மாற்றி கொடுத்துட்டேன், சாரி. ஸோ இப்போ இந்த பிரேசஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு -1 கடைசி எலமெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு, அண்ட் 0th எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது சேம் தான், இங்க இண்டெக்ஸிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஸோ இதுதான் டப்பிள். ஸோ கம்மிங் டு நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு இன்டீஜர்ஸ் நியூமரிக் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பூலியன் டேட்டா டைப். இது எல்லாத்துக்கும் நோன் திங் தான். அஸ் நம்ம லாஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு பூலியன்ல வந்துருச்சு. நத்திங் பட் பிரிண்ட் டைப் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் பிரிண்ட் டைப் ஆஃப் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ இந்த பூலியன் எடுத்துட்டாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஸோ இதோட என்ன டைப் அப்படி ரெண்டுமே பூலியன், அவ்வளோதான். பூலியன்ல வேற எதுவுமே கிடையாது. இது ரெண்டு தான் நம்ம பூலியன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செட்டு வந்து ஒரு அன்ஆர்டர்டு கலெக்ஷன்னு சொல்லலாம். அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் லிஸ்ட்டும் டப்புளும் ஆர்டர்டு கலெக்ஷன்ஸ், செட்டு வந்துட்டு அன்ஆர்டர்டு கலெக்ஷன்ஸ். இதை வந்து மியூட்டபிள்னு சொல்லலாம். லைக் வி கேன் ஏபிள் டு சேஞ்ச். ஆனால் இதில் வந்து டியூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னன்னா நம்ம சொல்லுவோம். இப்போ லைக் வந்துட்டு உள்ள ஒரு ஒரு வேல்யூவை நம்ம வந்துட்டு 2 டைம் உள்ள கொடுக்க முடியாது. லிஸ்ட்ல கொடுக்கலாம். லிஸ்ட்ல எத்தனை டைம் வேணா நீங்க கொடுக்கலாம். இட் கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். செட்ல முடியாது. எப்படி நம்ம செட்டை இனிஷியலைஸ் பண்ணுவோம்? செட் ஆஃப் அப்படின்னு போட்டு நம்ம இனிஷியல் பண்ணுவோம். வெறும் இந்த பிராக்கெட், அதாவது இந்த பிரேசஸ் போட்டா வந்துட்டு டியூப்பிள், இந்த பிரேசஸ் போட்டா டியூப்பிள். இதே வந்துட்டு செட் ஆஃப்னு போட்டா அது செட். இப்போ S1 is equal to set of அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இப்ப எனக்கு எத்தனை டைம்ஸ் ஐ வந்துட்டு எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இப்ப நம்ம இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? அண்ட் ஒரு டைம் பிரிண்ட் ஆயிருக்கு, ஏ ஒரு டைம். இது எத்தனை டைம் ஐ? இப்ப எனக்கு இங்க 2 டைம் ஐ வந்திருக்கு, ஆனா ஒரு டைம் தான் ஐ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து இதுல அலோவ் பண்ணாது. ஸோ இதை இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்ப நான் இதை வந்துட்டு செட்டை கன்வெர்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா நான் உள்ள வந்துட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். இப்ப எனக்கு இங்க என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு நான் பார்க்கலாம். இப்ப எனக்கு வந்துட்டு 2 டைம் ஸ்ரீ பிரிண்ட் ஆகாது. ஒரு டைம் ஸ்ரீ, ஒரு டைம் பைத்தன். ஏன்னா இது வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எடுத்துக்காது, அவ்வளவுதான். ஸோ இப்ப நம்ம மற்ற இதுல பண்ற மாதிரி நம்ம செட்டை வந்துட்டு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. இதை வந்துட்டு நம்ம லூப்ல போட்டுதான் ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் ஃபார் ஐ இன் S2 பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்க வேண்டியதான். இப்போ ஒவ்வொன்னா அது பிரிண்ட் ஆகும். பைத்தான் ஸ்ரீ அப்படின்னு பிரிண்ட் ஆகும், அவ்வளவுதான். அது வந்துட்டு லைக் இந்த செட்டுன்னு கன்வெர்ட் ஆனாலே டூப்ளிகேட்ஸ் இருக்காது. டூப்ளிகேட்ஸ் இல்லாம தான் அது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படிதான் நம்ம செட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். செட்டை பத்தி அவ்வளவுதான். ஸோ என்னென்ன நம்ம திங்ஸ் பார்த்தோம் செட்டை பத்தி. இது வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். இந்த செட்டுன்னு இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி செட்ல வந்துட்டு உள்ள வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து அலோட் கிடையாது. அதாவது ஒரே நம்பர் 2 டைம் அங்க இருக்காது ஒரு செட்டுக்குள்ள, ஆனா லிஸ்ட்ல இருக்கலாம். ஸோ இதை ஆக்சஸ் பண்றது வந்துட்டு லிஸ்ட் மாதிரியோ இல்ல டப்புல மாதிரியோ நம்ம இண்டெக்ஸிங் வச்சு நம்மளால பண்ண முடியாது. இதை வந்துட்டு நம்ம ஒரு ஃபார் லூப்ல தான் பண்ண முடியும். ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா டைப் என்னன்னா டிக்ஷனரி மேப்பிங் டேட்டா டைப். இப்போ நம்ம இது ஹேஷ் மேப்புக்குலாம் பார்க்கும்போது நம்ம நிறைய டைம் டிக்ஷனரி யூஸ் பண்ணிப்போம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஸோ எப்படி டிக்ஷனரி இனிஷியலைஸ் பண்றது? அந்த டிக்ஷனரிக்கு இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ஷனரின்னு பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டிக்ஷனரியில ஒரு கீ இருக்கும், அந்த கீக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இதைதான் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்துட்டு இப்போ டிக்ஷனரியில் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு என்ன மாதிரி வேணால் டேட்டா டைப்பாக இருக்கலாம், அதே மாதிரி அது டூப்ளிகேட்டாக இருக்கலாம். ஆனால் கீஸ் வந்துட்டு அது என்ன சொல்கிறது, டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு ஒரு கீக்கு தான் அசைன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், அதே மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு கிரேப்ஸ் அப்படின்னு பண்ணுனா இப்போ எனக்கு வந்துட்டு கீ வந்துட்டு சேம், ஆனால் வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் ஏன்னு பிரிண்ட் பண்ணால் எனக்கு எது பிரிண்ட் ஆகும்? ஆப்பிள் பிரிண்ட் ஆகுமா, கிரேப்ஸ் பிரிண்ட் ஆகுமா? ஸோ கீ வந்துட்டு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஆனால் வேல்யூஸ் எத்தனை டைம் வேணால் நம்ம மாற்றி கொடுக்கலாம். இப்போ நான் ஏக்கும் வந்துட்டு ஆப்பிள் கொடுக்கலாம், பிக்கும் ஆப்பிள் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். லைக் வந்துட்டு அதே மாதிரி இது வந்து இம்மியூட்டபிளாக இருக்கும். லைக் வி கேன் ஏபிள் டு சேஞ்ச். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம ஒரு இது எழுதி பார்க்கலாம் டிக்ஷனரி.
நான் வந்து இங்க கீ வந்துட்டு நான் நியூமரிக்கா வைக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்ட்ரீம் கொடுக்குறேன். செகண்ட் ஒன் வந்துட்டு பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். கம்மா கொடுத்து. ஸோ இந்த 3ங்கிறது கீ, வேல்யூங்கிறது அந்த மாதிரி உள்ள இருக்கு. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வருது? 1க்கு ஸ்ட்ரீ, 2க்கு பைத்தான், 3க்கு வந்துட்டு ஏஐ அப்படின்னு வருது. ஸோ அவ்வளோதான். கிரியேட்டிங்க வந்துட்டு அதே மாதிரி டிக்ஷனரியை இந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிக்ட்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதை யூஸ் பண்ணியும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். லைக் சி டிக்ட் ஆஃப் 1 ஸ்ரீ 2 அப்படின்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த சேம் வேல்யூ தான் வரும். சரி, ஸோ எப்படி நம்ம டிக்ஷனரியை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணலாம். அண்ட் தென் டிக்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் டிக்ஷனரியில். ஸோ எனிதிங் இப்போ எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போ பிரிண்ட் ஆஃப், இப்போ எனக்கு வந்துட்டு டீன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டீல எந்த கீயோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இங்க வந்துட்டு D1 கொடுத்துருக்கேன், ஏன்னா 2 D இருக்கு. ஸோ இப்போ எனக்கு D1ல 2ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அப்போ எனக்கு இங்க வந்துட்டு பைத்தான் பிரிண்ட் ஆகணும். ஆயிடுச்சா? இப்படி ஒரு வேல்யூவோட கீயை கொடுத்தோம்னா அந்த கீழே இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். இப்படிதான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப இந்த எலமெண்ட்டை நம்ம கெட்னு ஒரு கெட் யூஸ் பண்ணி, ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப D1 டாட் கெட் ஆஃப், இப்ப எனக்கு 2ஓட வேல்யூ இப்படி அதே சேம் வேல்யூ பண்ணி பார்க்குறேன். என்ன வருது? பைத்தான் தான். ஸோ இதை வந்துட்டு இந்த நம்ம லிஸ்ட் டப்பிள்ல பண்ண மாதிரி இந்த மாதிரி இண்டெக்ஸிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், கெட்டுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்? நியூமரிக் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். அதில் வந்துட்டு இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் அதில் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள் பார்த்தோம். ஸோ எப்படி நம்ம வந்துட்டு லிஸ்ட்டை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறது, அதே மாதிரி அந்த உள்ள வந்துட்டு என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸோட கவுண்ட் என்ன, அந்த எலமெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி பாசிட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வழியா எப்படி பிரிண்ட் பண்றது, அதே மாதிரி டப்பிள்லையும் எப்படி ஆக்சஸ் பண்றது, இனிஷியலைஸ் பண்றது அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ பூலியனுக்கு வந்துட்டிங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சேம் தான். செட்டு வந்துட்டு இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லைக் இங்கே வந்து உள்ள நம்மளால டூப்ளிகேட் எலமெண்ட்ஸே பண்ண முடியாது. அதாவது செட்டில் ஒரு டைம் தான் 1 இருக்கும், ஒரு டைம் தான் 2 இருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் நேம் வச்சு பார்த்தோம். லைக் இதில் வந்துட்டு 2 டைம் I வந்திருக்கு, ஆனால் நம்மளுக்கு 1 டைம் தான் பிரிண்ட் ஆச்சு. இதை வந்துட்டு நம்ம இண்டெக்ஸிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் த்ரூ லூப் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கம்மிங் டு த டிக்ஷனரி, நம்மளுக்கு வந்துட்டு 2 விதமாக இதை இனிஷியலைஸ் பண்ணலாம். ஒன்று கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி, ஆர்எல்ஸ் டிக்ட்ங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி. ஸோ அதை எப்படி வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது? ஆக்சஸ் வந்துட்டு ஒன்றா நம்ம இண்டெக்ஸிங் ஆப்ரேட்டர் நம்ம டப்பிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸிங் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு கெட்டுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. லைக் வந்துட்டு எல்லா டேட்டா டைப்ஸையும் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு கவுண்ட் எத்தனை, அது மாதிரி அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அது எல்லாமே பார்த்தோம். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சால்வ் இட். தேங்க்யூ.